ஸ்டஃப்டு வெண்டைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா நீளமாக அரிஞ்சு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டஃபிங்க்கு வேணுங்கிறத தயார் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் சீரகம், மிளகு, சோம்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள்ளு, நெடக்கடலை, கருவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய், உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். அடுத்தது அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எள்ளுலேயும் நடக்கடலையிலையும் இருக்க எண்ணெயே அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நமக்கு அரைக்கும் போது கிடச்சிரும். இப்போ அதை ஒரு வெண்டைக்காய்க்குள்ளேயும் நடுவில் ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா அடிகனமான ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காயை உள்ளே போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு சிம்லேயே வச்சு அந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இடையில நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.